மாவீரன் ரஃபேலே, உலகெங்கும் ஜோமலை பக்தி பரவ உதவி செய்யுங்கள். மரியே வாழ்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான புதுமையும் உங்களுக்கு இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போறீங்க. சரிங்களா? மரியன் மைமேல் புத்தகத்தில் போட்டிருக்க விஷயம்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆலன் ரோச் மற்றும் போனிபஸ் 2 பேருமே இந்த நிகழ்வை எடுத்து சொல்கிறாங்க. பெனதிக்தா ஃப்ளாரன்சிஸ் அப்படின்னு சொல்கிற ஊரில் பெனதிக்தா அப்படின்னு சொல்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கெட்ட வாழ்க்கையும் ஒரு துர்மாத்திரிக்கையான வாழ்க்கை, அதாவது எந்த ஒரு நல்ல விஷயமே இல்லை, ரொம்ப ஒரு கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா டோமினிக் சாவியோ ஐயா இருக்காங்கல்ல, புனித சுவாமிநாதர், அவர் ஒரு இடத்துல பிரசங்கம் வச்சுட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் போகிறது. அதனால இந்த பொண்ணு என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே என்னதான் நடக்குது, இவ்வளோ மக்கள் போகிறாங்களே, நம்மளும் போய் சும்மா பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வராங்க, பெனதிக்தா வராங்க. அந்த சுவாமிநாதருடைய பேச்சை கேட்டுட்டு தேவதாயை பற்றி அவங்க எடுத்துரைக்கிறாங்க, ஜவுமலையை பற்றி எடுத்துரைக்கிறாங்க, உத்திரிஸ்தலனா என்னன்னு சொல்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் எடுத்துரைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப கொடுமையான வாழ்க்கை, கெட்ட வாழ்க்கை, தீய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி கதறி அங்கேயே அழுது பேரண்டு சுவாமிநாதர்கிட்ட நான் பாவ சங்கீதனை செஞ்சே ஆகணும்னு பிடிவாதம் பண்ணி சுவாமிநாதர்கிட்ட பாவ சங்கீதனை செஞ்சு அழுது புலம்பி கதறாங்க. ஏன்னு கேட்டால் அவ்வளோ ஒரு கொடுமையான நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் நொந்து அழுது சுவாமிநாதர்கிட்ட பாவ சங்கீதனை செய்கிறாங்க. செஞ்சு முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா சுவாமிநாதர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பாவ பரிகாரமாக ஜெபமாலை ஜெபிக்க சொல்கிறாங்க. அவங்க ஜெபமாலை ஜெபிக்கிறாங்க, பாவ சங்கீதம் பண்ணிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு போயிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் பாவ வாழ்க்கையில் விழுந்துட்டாங்க. அவங்க அந்த பாவ சங்கீதனை சொன்ன எந்த பாவத்தையும் திருப்பி விடலை, திருப்பி தொடர்ந்து பாவ சங்கீதம் செய்கிறாங்க. பாவத்தில் விழுந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் இறக்கப்படுறார், தேவதா இறக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க அன்னைக்கு பாவ சங்கீதனை பண்ணும்போது எப்படி அழுதாங்க, எவ்வளோ கண்ணீர் வடித்தாங்க. கடவுள் இறக்கப்பட்டு என்னன்னா, நீ திருப்பி பாவம் செய்யும் போது நீ எங்கே போக போகிற, நரகத்துக்கு போகிறன்னு சொல்லி நரகம் எப்படி இருக்குன்னு சொல்லி நரகத்தை அந்த பெண்ணுக்கு காட்டுறாங்க கனவுல. அந்த நரகத்தை பார்த்த உடனேயே அந்த பொண்ணு அப்படியே இன்னும் பயங்கரமாக பயப்படுறாங்க. அடுத்தது ஒரு புத்தகத்தை திறந்து காட்டி அந்த புத்தகத்தில் இருக்கிற பாவங்கள் எல்லாரையும் வாசிக்க சொல்கிறாங்க. இந்த பாவம்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவங்களுடைய பெயர் நரகத்தில் இவ்வளோ பெரிய பாவ பட்டியல் ஏசப்பாவே கொடுத்து வாசிக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த புத்தகத்தில் பாவங்க எல்லாமே லிஸ்ட் வந்துருச்சு. அடுத்தது என்னது, நரகத்தில் தான் விழ போகிறாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தேவதாயை முன்னை விட இன்னும் பிடிக்கிறாங்க. பிடிச்சி, அம்மா நான் பண்ணதெல்லாம் பாவம் தான், நான் இனிமேட்டு பாவம் பண்ணுறதில்ல, இனிமேட்டு நான் இது பண்ண மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், நான் இனிமேட்டு ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கத்தி அழுகுறாங்க. அப்போ தேவதாய் சொல்கிறாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அதாவது தேவதாய் அந்த பெனதிக்தா பொண்ணுக்கிட்ட பேசுகிற அன்னைக்கு நடந்துச்சு என்னன்னா, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, 8 வயசான ஒரு குழந்தை நரகத்துக்கு போயிருக்கு. அப்போ அந்த குழந்தை ஆக்சுவலி அன்றைய நாள் தான் இறந்துருக்கணும், புரியுதுங்களா? அன்றைய நாள் இறந்துருக்கணும். அந்த குழந்தைக்கு என்ன தீர்ப்பிட்டுருக்காங்கன்னா, நரகம்னு சொல்லி தீர்ப்பிட்டுருக்காங்க. நீ இவ்வளோ பெரிய பாவ லிஸ்ட்டு நீ நீயே வாசிச்சிருக்க, அப்போ நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த பொண்ணு இன்னும் பயந்து போயிடுச்சு. பெனதிக்தா பயந்து அழுது கத்தி கதறி, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவதாய்க்கு முன்னாடி ஒரு பிரமாணிக்கத்தை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு இந்த மாதிரி என்னுடைய பாவங்கள்லாம் அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி டெய்லி தொடர்ந்து அழுவ ஆரம்பிச்சிடுச்சு. அழுது கத்துது, தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிக்கிறது. இதிலே அந்த பொண்ணு எல்லா பாவங்களும் அதோடைய துன்மார்க்க வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுருச்சு. ஏசப்பா வராரு. ஏசப்பா அந்த பொண்ணுக்கு அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு அந்த பாவ லிஸ்ட்டு போட்டுருந்துச்சிங்களே, அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு காமிக்கிறாங்களாம். காமிச்சு, இங்கே பாரு, அந்த புத்தகம் வெறுமையாயிடுச்சு, அதாவது பாவங்கள்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் இதில் நீ புண்ணியங்கள் செய்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இப்பொழுது அந்த இடத்தை நீ உன்னுடைய புண்ணியம் மற்றும் பிறர் சிநேக செயல்களால் நிரப்பு என்றார் அப்படின்னு போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? புண்ணியமும் பிறர் சிநேக செயல்களும் செஞ்சு இந்த இடத்த ஃபுல்லாக நீ நிரப்புமா அப்படின்னு சொல்லிட்டு பெனதிக்தாவுக்கு சொல்கிறாங்க. பெனதிக்தா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வாழ்க்கை எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிட்டு ஒரு புனிதரை போல அனைத்து செயல்களையும் அவங்களுடைய செயல்களை மாற்றிட்டு ஒரு புனிதரை போல மரித்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேவதா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு புதுமை செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு நரகத்தை திறந்து காட்டியிருக்காங்க. அப்போ தான் பயமுத்த முடியும்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன பண்ணுறது, தொடர்ந்து பாவ சங்கீதனை பண்ணிவிட்டு திருப்பி உடனே அந்த பாவம்
திருப்பி பாவம்னு சொல்லும்போது தெரிஞ்சே திருப்பி பாவ சங்கீதனம் பண்ணுனா நம்மளுக்கு வந்து தொடர்ந்து நம்ம பாவம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு யாருக்காச்சும் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்காங்க, நரகத்தை காட்டியிருக்காங்க. அது நம்மளுக்கும் சேர்த்து தான். சரி, இதை நான் ஒரு முறை பாவ சங்கீதம் பண்ணணும்னு சொன்னால் அந்த பாவத்தை நம்ம திருப்பி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவதாயோட உதவியை தான் நாடணும். நம்மளால் எந்த செயலுமே முடியாது, தேவதாயோட உதவியை நாடணும். திருப்பி நான் அந்த பாவத்தை செய்யக்கூடாது, அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு கண்ணீர் வடிச்சிருக்காங்க பெனடிக்டா. அதே மாதிரி நம்மளும் கண்ணீர் வடித்தா மட்டும்தான் காப்பாற்றப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, 8 வயசு குழந்தை அன்னைக்கு நரகத்துக்கு போயிருக்குன்னு தேவதாயே சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதனால் குழந்தைங்களையும் விடாமல் அவங்களுக்கு எல்லா இதையும் நீங்கள் எப்படி அவங்க அதுலேருந்து வெளியில் வரணும், காலேஜ் ஜபம், பரிசுத்தாவி ஸ்துதி, அந்தோனியார் மண்டாட்டு, ஜெபஸ்தியார் மண்டாட்டு, இதன் வழியாக தான் நம்ம தேவதாயை போய் இருக்க பற்றி கொள்ள முடியும். இவங்களெல்லாம் உதவிக்கு பிடிச்சிக்கோங்க. அந்தோனியாரப்பா, ஜெபஸ்தியாரப்பெல்லாம் உதவிக்கு பிடிச்சி தேவதாயை இருக்க பற்றி கொள்ளுங்க. மரியே வாழ்க, மாதாக்கு நன்றி.